கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 1 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவருக்கென்று படைத்திருக்கிறார். அவர் நம்மோடு உறவாடி மகிழ்ந்து நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். இப்படிப்பட்ட தேவனை தான் தாவீது ராஜா அவர் மேல் மிகவும் பிரியமாக, தாகமாக, வாஞ்சையாக இருந்தார். அதைதான் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான் தனக்கு தண்ணீர் தாகம் வரும் பொழுது அது தண்ணீருக்காக தாகத்தோடு ஓடி அலைந்து திரியும். அப்படிப்பட்ட வேளைகளில் சில வேளைகளில் காணல் நீரை பார்த்து கூட ஏமாந்து போகவிடும். அப்படியே பட்ட ஒரு தாகம் தாவீது ராஜாவிற்கு தேவன் மேல் இருந்ததாம். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இதுதான் அவருடைய தாகம். அவருடைய தாகம் எல்லாம் அவருக்கு, அவர் ஒரு ராஜாவாக இருந்ததினால் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்திருக்கும். ஆனாலும் அவைகளிலெல்லாம் அவர் திருப்திப்படாமல் தேவன் மேல் தாகமுள்ளவராயிருந்தார். அவருடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருந்தது. எப்பொழுது நான் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்ற ஒரு தாகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்வு, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் எவைகளின் மேல் இருக்கிறது? இந்த உலகத்திற்குரியவைகளில் இருக்கிறதா, அல்லது நம்மை படைத்த தேவன் மேல் இருக்கிறதா? நாம் தேவன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் அவர் மேல் அன்பு கூறுவோம். அவருடைய சமூகத்தில் எப்பொழுது வந்து நிற்போம், அவருடைய வார்த்தைகளை எப்பொழுது தியானிப்போம் என்ற வாஞ்சையும் தாகமும் நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் 33 வசனம் சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தவே விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதற்கு தகுதிப்படுத்துகிறார். இங்கே இந்த வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி. மான்களுடைய தாகத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மான்களுடைய கால்கள் அவைகள் சிறியவைகளாயிருந்தாலும் மிக உயரமான மலைகளிலும் லகுவாக ஏறிவிடும். அவ்வளவு பலம் வாய்ந்தவையாய் உறுதியானவைகளாய் காணப்படும். அப்படிப்பட்ட கால்கள் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. நாம் செய்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அதற்கு பலன் தேவை. அந்த பலனை தேவனே நமக்கு தருவார். அவர் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தும் பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மான்களை தாகத்தை போல நாமும் தேவன் பேர் தாகமாய், இந்த மான்களுடைய கால்களைப் போல நம்முடைய கால்களையும் தேவன் பலப்பட்டு உயர் ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்தி அவருடைய பாட்டை பாடும் புது பாட்டை நமக்கு தந்து அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியான கிருபைகளை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. மான்களைப் போல கர்த்தர் பேரில் தாகமாயிருக்க கிருபைத்தார். மான்களின் கால்களைப் போல எங்களையும் உறுதிப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.